ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஹேமாஸ் கோலம் வித் ஸ்டோரி. எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கோலத்தை பார்த்துக்கிட்டே நல்ல ஸ்டோரியை கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உச்சிமலை வீடு. பனிக்காலம். குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு நேரத்தில் ஒரு 12 வயது பையன் ஒருவன் சாலையில் நடந்து கொண்டிருந்தான். அவன் ஒரு ஏழை. அவன் அணிந்திருந்த ஆடை கிழிந்திருந்தது. குளிர்காற்று அவன் உடம்பை குத்தியது. அவன் கை கால்கள் எல்லாம் வெடவெடவென நடுங்கியது. பற்கள் எல்லாம் கடகடவென தந்தி அடித்தது. கூடவே கடுமையான பசி வேற. சாலையில் போய்கொண்டிருந்த அவன் கண்ணில் பட்டுன்னு ஒரு வெளிச்சம் தெரிந்தது. உயரமான இடத்திலிருந்து அந்த வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. அவன் அந்த வெளிச்சத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். உச்சியில் ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளிருந்துதான் அந்த வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. அந்த சிறுவன் நடந்து நடந்து மலையின் உச்சிக்கு போய் சேர்ந்தான். ஆஹா, இதென்ன அதிசயமாக இருக்கு! வீடு திறந்தே கிடக்குதுன்னு நினைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே நுழைந்தான். வீட்டிற்குள் நல்ல சூடு. அந்த குளிருக்கு கதகதப்பாய் இருந்தது. அவனுடைய குளிர் விலகி போனது. அவன் அடுத்த அறைக்குள் நுழைந்தான். அந்த அறையில் இன்னும் அதிகமாக சூடு இருந்தது. அவனுக்கு உற்சாகமாக இருந்தது. அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கே ஒரு பெரிய மேசை. அந்த மேசையின் மேல் ஒரு பெரிய தட்டு. அந்த தட்டில் ஆவி பறக்கிற சாப்பாடு. பல வகையான உணவு வகைகள் அந்த தட்டிலே இருந்தது. 4 நாளா சாப்பிடாதவன் ஆவி பறக்கிற சாப்பாட்டை பார்த்தா சாப்பிடாமலா இருப்பா? அவன் ஆசை ஆசையாய் வாரி வாரி சாப்பிட்டான். வயிறு முட்ட சாப்பிட்டான். மலையேறி வந்த களைப்பு அவனுக்கு. அவன் பக்கத்தில் இருந்த கட்டிலில் ஏறி படுத்துக்கிட்டான். அப்படியே தூங்கிவிட்டான். அடுத்த நாள் கோழி கூவியது. கீழ்வானம் செவந்திருந்தது. எங்கும் வெளிச்சம் பரவி இருந்தது. அவன் கண் விழித்தான். கட்டிலுக்கு முன்னால் இருந்த கண்ணாடியை பார்த்தான். அவனோட தோற்றத்தை பார்த்து ஐயோ அம்மா என்று அலறிவிட்டான். அவன் ஆளே மாறி போயிருந்தான். தலையில் 2 கொம்புகள் முளைத்திருந்தது. நீளமா 2 பல் வாயிலிருந்து வெளியே துருதிட்டிருந்தது. உடம்பெல்லாம் பொசு பொசுன்னு கருத்த முடி. அப்போது வீடே அதிர்ற மாதிரி காலடி சத்தம் கேட்டது. ஐயோ, இது யாரோட வீடு? இப்படி நடந்து வருவது யாரு? அப்படின்னு நினைத்தான். வீடே அதிரும்படி நடந்து வந்தவன் ஓர் அரக்கன். ஒரு பனை உயரம் இருந்தான். பெரிய காளை மாட்டின் கொம்பு போல் 2 கொம்புகள் தலையில் இருந்தது. கையில் ஒரு பெரிய கம்பு. தங்க வளையல்கள் போடப்பட்ட பல பலவென மூங்கில் கம்பு. அரக்கனோட உடம்பெங்கும் புசு புசுன்னு கருத்த முடியிருந்தது. அவன்தான் அந்த அரக்கன். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். அந்த அரக்கன் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தான். கட்டிலில் படுத்திருந்த அந்த பையன் அரக்கனை பார்த்தான். ஒரு பெரிய மாமிச மலையே பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருந்தது. என் சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு என் கட்டில் வேற ஏறி படுத்து கொண்டாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு கர்ஜித்தபடி பையனை அடிக்க வந்தான். அந்த பையன் சட்டென்று கட்டிலிருந்து துள்ளி குதித்தான். அப்படியும் இப்படியும் ஓடினான். வளைந்து நெளிந்து ஓடினான். பெரிய உடம்பு இருக்கிறதால அந்த அரக்கனால் அந்த பையனை பிடிக்க முடியவில்லை. அரக்கன் கோபத்தால் அலறினான். அந்த சத்தத்தில் வீடே ஆடியது. ஜன்னல்களும் கதவுகளும் உடைந்து விழுந்தது. அந்த வீட்டோட ஏதோ ஒரு அறையில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த சின்ன பெண் ஒருத்தி தப்பிச்சோம் பிழைச்சோம் வெளியே ஓடி வந்தாள். அவளை பார்த்ததும் அரக்கனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகியது. அவன்
அச்சிறுவனை அடிக்க ஓடி வந்தான். சிறுவன் விலகி விலகி ஓட அரக்கன் துரத்த அரக்கனோட கையில் இருந்த தடி கீழே விழுந்தது. அந்த தடியில்தான் அரக்கனின் உயிர் இருக்கிறது. அந்த தடியை எப்படியாவது எடுத்து உடைத்துவிடு, அரக்கன் செத்துடுவான் என்று அந்த பொண்ணு கத்தியது. ஓடிட்டு இருந்த பையன் சட்டென திரும்பினான். அரக்கனோட கால்களுக்கு இடையே புகுந்தான். மின்னல் வேகத்தில் தடியை எடுத்தான். பல்லை கடிச்சபடி தொடைமேல் வச்சு அந்த தடியை உடைத்தான். தங்க வளையம் போட்டு பளபளவென மின்ற அந்த தடி சுக்குநூறாய் உடைந்து சிதறியது. அவ்வளவுதான். அந்த மலையே ஆடுற மாதிரி அலறிட்டு அந்த அரக்கன் தரையில் விழுந்து செத்து போனான். அந்த வீடு அப்படியும் இப்படியும் ஆடத் தொடங்கியது. வீடு விழறதுக்குள்ள அந்த பொண்ணோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு வெளியே ஓடி வந்தான். அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வரவும் வீடு தரைமட்டமாக விழுந்து நொறுங்கவும் சரியாக இருந்தது. நேற்றைய புதிரின் விடை: கூட்டுக்குள்ளே குடியிருக்கும் குருவியும் அல்ல, பாய்ந்து செல்லும் புலியும் அல்ல, எதிரியை கொல்லும் வீரனும் அல்ல, அது என்ன? விடை: அம்பு. இன்றைய புதிர்: ஆள் இறங்காத கிணற்றிலே மரம் இறங்கி கூத்தாடுது. இதுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான அழகான கோலங்கள் பார்க்கவும், நல்ல ஸ்டோரியை கேட்கவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.